இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்? ரஷ்யா சுல்தான். ரஷ்யா சுல்தான்னா யாரா நம்ம வேலுநாச்சியார் கடைபிடிச்சோம்னா அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க இவங்க. இவங்க வந்து டெல்லி ஆண்ட வந்து முதல் பெண்ணரசி, முதலும் லாஸ்ட்டுமா ஆண்டவங்க இவங்க மட்டும்தான். இவங்க பேர் என்ன யாரா சொல்லுங்க? ரஷ்யா சுல்தான். சுல்தான் எத்தனை 1636ல இருந்து 1846 வரை இவங்க டெல்லி ஆண்டுட்டாங்க. டெல்லியில ஆண்ட முதல் லாஸ்ட் உள்ள அரசினா 4 வருஷம். முதல் பெண்ணரசி இவங்க. இவங்க அப்பா வந்து இவங்க அப்பா பேர் யாராவது சொல்லுங்க, எழுதி போடுங்க, நோடியாக யார் சொல்ல போறா? குதுபேகம். குதுபேகம். இவங்க அப்பா பேர் இல்துமிஸ். தாய் பேர் வந்து குதுபேகம். இவங்க கதை எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ரஷ்யா பேகம். ரஷ்யா பேகம் வந்து 4வது குழந்தை. இந்த யாருக்கு வந்து இல்துமிஸ் அவங்களுக்கு 4வது குழந்தை. 3 பையங்க யாருன்னே இருக்காங்க. இவங்களை வந்து ரொம்ப வீரமாக இவங்க அப்பா வளர்த்துருக்காங்க. இவங்க அப்பா வீரமாக வளர்த்துருக்கும் போது வந்து ஆண் வாரிசு சரியாகலேன்னு இவங்களுக்கு ஒரு மனக்கவலை இருக்காங்க. கவலையெல்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி நல்ல புத்தி கூர்மை, நல்ல வீரமாக வளர்த்துருக்காங்க. யார் வளர்த்துருக்காங்க? ரஷ்யா சுல்தான் வளர்த்துருக்காங்க. அப்போ வந்து இவங்க அப்பா வந்து ராஜபுத்திரிகளோட சண்டை போடுறதுக்காண்டி வேற நாட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு. வேற நாட்டுக்குன்னா 6 வருஷம் போக வேண்டியிருந்துச்சு. அப்போ போல அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து நம்ம நாட்டு நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரஷ்யா சுல்தான் இருக்காங்களா, அவங்ககிட்ட வந்து அந்த அரசு பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து எங்கே போனாங்க? ராஜபுத்திரத்தை சண்டையில வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இவங்க 6 வருஷம் சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. கலை, இலக்கியம், அப்புறம் வந்து இவங்க மதத்தில் வந்து முகத்தை மூடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கலாம். இவங்க அப்படி இல்லை. பெண்ணுனா வீரமாக இருக்கணும், சுல்தான்னா ஆணை தான் குறிக்குமா, பெண்ணுனாதான் சுல்தானா அப்படின்னு குறிக்குமா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்குரிய வீரம் எல்லாமே என்கிட்ட இருக்கலாம், அதனால என்னை சுல்தான் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜாவுக்கு என்னென்ன வீரம்னா உண்டு அது போல என்கிட்ட இருக்கலாம், அப்படி எல்லாரும் என்னை சுல்தான் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கட்டளைப்பட்டிருக்காங்க. அப்போ ஆணை விட பயங்கரமான வீரமாக இருந்துட்டாங்க. அப்போ வீரமாக இருந்தோடனே இப்போ தந்தை வந்து திரும்ப வந்துட்டாரு. எத்தனை மட்டும் 6 வருஷம் கழிச்சு திரும்ப நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு வந்து தன்னோட மகளையே வந்து இவர் வந்து திரும்பியும் ராணியாக ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு ராணியாவும் ஆக்கிட்டாரு. ஆனால் ஆக்கின உடனே என்ன செஞ்சாரு? இவர் தந்தை வந்து 1834 வருஷத்துல வந்து இறந்துட்டாங்க. இறந்த உடனே வந்து இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வருது. ஒரு பெண் வந்து நாட்டை ஆளுதா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்களே சண்டை வந்தது. சகோதரர்களுக்கு சண்டை வந்தோடனே இவங்க சகோதரர் பேர் யாராவது சொல்லுங்க, எழுதி கொடுத்தவங்க ருக்மிணி அப்படிங்கிறவர் தான் இவங்க சகோதரர். அப்போ என்ன செஞ்சாங்க? இவங்ககிட்ட இருந்து ஆட்சியை பறிச்சு இவங்க சகோதரர்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ வந்து ரொம்ப முந்தைய காலம் தாங்க, பெண் வந்து ஆட்சியாளர் இருக்காரு அப்படின்னு பெரிய கட்டுப்பாடுலாம் இருந்திருக்கு. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க? இவங்க சகோதரர் வந்து சரியான முறையில் ஆட்சி பண்ணலை. ஒரே மது, போதை, பெண் அப்படிங்கிற மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு நிலையே இல்லாமல் இருந்து உள் சண்டையாக ஏற்பட்டிருக்கு. அந்த நேரம் போய் இவங்க திரும்ப என்ன செஞ்சுருக்காங்க? ரஷ்யா சுல்தான் வந்து அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. திரும்ப நாட்டுக்குள்ளே போய் மக்களோட மக்களாகி அவங்க ஆட்சி அவங்க தக்க வச்சு ஸ்மூத்தாக அப்படி போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து அல்துனியா அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து நம்ம ராணி மேலே படையெடுக்காங்க, சண்டை போடுறதுக்கு படையெடுக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு குதிரையில் போயிட்டே இருக்கும்போது இங்கே குதிரையில் இருக்கிறவங்க வந்து காவலர் இருக்காங்க, பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க. யாரை விட்டுட்டு போயிட்டாங்க? ரஷ்யா சுல்தானை விட்டுட்டு போயிட்டாங்க பாதியில். ஆனால் அப்படி இருந்துமே பாதிலே விட்டுட்டு போனாலுமே இவங்க மனம் தளராமல் வாழை நல்லா சுழட்டி சண்டை போட்டிருக்காங்க. சுழட்டி சண்டை போட்டு இவரை வந்து வியக்க வச்சுட்டாங்க. ஏமா இவ்வளோ பெரிய வீரமா அப்படின்னு சொல்லி இவர் சண்டை போட்டிருக்காரு. ஆனால் வந்து இவ்வளோ அறிவான ஒரு பெண்ணு வீரமாக இருக்கு, விவேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு புரிதல் ஆகிடுச்சு. புரிதல் ஆனோடனே இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுருக்காங்க? திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணி நம்ம வந்து திரும்ப டெல்லி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாக போயிட்டு இருக்கும்போது இவங்க நம்ம ரஷ்யா சுல்தான் இருக்காங்களா, ரஷ்யா சுல்தானோட காவலர்கள் இருக்காங்களா, மெய் காவலர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு பெண் வந்து இவங்க திரும்ப நாடு போகணும்னா திரும்ப வந்து ரஷ்யா சுல்தானை வந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே அது என்னென்னா ஒரு போராமத்தனம் இருந்தது. போராமத்தனம் இருந்து இவங்க 2 பேரும் எவ்வளோ சண்டை போட்டுருக்காங்க. ஒரு கூடாரம் மாதிரி தங்கி இருந்து சண்டை போட்டு உள்ளே இருக்கிறவங்கள இந்த ரஷ்யா சுல்தானோட மெய் காவலனோட சரி திட்டத்தால் என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க கணவன் மணியை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. யார் கொண்டிருக்கா? ரஷ்யா சுல்தானாலே வெட்டி கொண்டுட்டாங்க. அப்போ வந்து இவங்க ரொம்ப வீரமாக இருந்தாலும் வந்து முதலும் ஆண்டது கடைசி ஆண்டது நம்ம யாரு? ஒரே பெண். டெல்லி ஆண்ட ஒரே பெண்ணா பெருமைக்குரியவங்க வந்து ரஷ்யா சுல்தான். சதிகாரங்களால வெட்டி கொள்ளப்பட்டாங்க. ஆனால் எங்களோட வரலாறு வந்து யாரும் அழிக்க முடியாது, அவ்வளோ தூரம் வீரமானது. இவங்களை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆணை விட வீரமாக இந்திய காலத்திலே ஆட்கள் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய இப்போ சுதந்திரம் இருக்குது. நம்ம நினச்சா எதுனாலும் தொடங்கலாம்லாம் இருப்போம். சின்ன ஒரு யூடியூப் சேனல்னாலும் நம்ம என்னதாமோ செய்யறதுக்கு நமக்கு
நம்மளுக்கு அப்போ நம்ம இவ்வளோ தான் பார்த்து என்ன படிக்கணும், நம்மளும் இதே மாதிரி வரணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ள உள்வாங்கி நம்ம வச்சுக்கிடணும். நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனுக்குள்ளேயே போய் நம்ம வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. இவங்களுக்குள்ளே இதுதான் இப்படி வாழ்ந்துட்டாங்க, நம்மளுக்கு இந்த சுதந்திர இந்தியாவில் இருக்கணும், நம்ம இன்னும் நிறைய சாதிக்கணும். நம்மளோட அக்னிசிறையோட மெயின் இது கருத்து என்னன்னா, நிறைய பெண்களோட வரலாறு வந்து வெளியே தெரியவே இல்லை, அதை கூட நம்ம தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம லட்சியமே. அந்த லட்சியத்துக்கு வந்து நீங்கள் எல்லாரும் கை கொடுத்து வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கீங்க. நிறைய பேரை திரட்டி நீங்கள் அதுக்காண்டி உழைக்கணும். இதே மாதிரி சாதனை பண்ணால் ஓகேவா? தேங்க்ஸ்.